இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப டேஸ்டியான ராகி கருப்பட்டி ஹல்வா ரெசிபி தான் என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாமா. ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஆனால் செம டேஸ்டியாக இருக்கும். வாவ், எவ்வளோ சூப்பராக அந்த பேன்லேயே ஒட்டாத மாதிரி சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்களேன். இந்த அளவுக்கு நம்ம ஒட்டாத மாதிரி சூப்பரான பதத்தில் ரெடி பண்ணனால வெளியே வச்சே ஒரு வாரம் நீங்கள் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி ஈரமில்லாத கரண்டி போட்டு எடுத்து அடிக்கடி சூடு பண்ணி சாப்பிட்றது மாதிரி இருந்தால் ஒரு மாதம் வரைக்கும் கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டு அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஒரு கப் ராகி எடுத்திருக்கேன். இது ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா கசக்கி ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. தண்ணி தெளிவாக வர வரைக்கும் நீங்கள் அலசிட்டே இருக்கணும். இல்லைன்னா அல்வா கசப்பெடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப் கருப்பட்டி, ஒரு 1/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து அப்படியே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை, ஜஸ்ட் அது கரைஞ்சா போதும். வெறுமனே கருப்பட்டியோட டேஸ்ட்டு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஒரு 1/4 கப்புக்கு கம்மியாக கூட நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் பேலன்ஸ்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான என்னோட வெங்கல உருளி தான் எடுத்திருக்கேன். இதில் அல்வா கிண்டும் போது நல்லா ஒட்டாமலும் வரும், நல்ல கலரும் கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு காட்டியிருக்கேன் இல்லைங்களா, அந்த சல்லடை வேண்டாம். அதில் தெளிவாக வராது, சக்கையெல்லாம் கீழே இறங்கிரும். இந்த மாதிரி மாவு சலிக்கிறதுக்காக நம்ம சல்லடை வச்சுருப்போம் இல்லைங்களா, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. துணியில் வடிகட்டின மாதிரியே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட சக்கை கீழே இறங்கியிருக்காது. இது இல்லை அப்படின்னா நீங்கள் துணியில் கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். என்ன சக்கை இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்ல தெளிவான பாலாக இருக்கட்டும். ஒரு 2 தடவை இந்த மாதிரி அந்த சக்கையை அலசி நீங்கள் எடுத்திங்கன்னா நல்ல தெளிவான பால் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல தெளிவான பால் நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம இந்த கருப்பட்டியையும் வடித்து எடுத்துக்கலாம். எவ்வளோ தூசியும் கல்லும் இருக்குன்னு பாருங்களேன். நீங்கள் கண்டிப்பாக வடித்து சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு அல்வா திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்காது. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துன கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட்டு பிடிக்குன்னா ஏலக்காவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அடி பிடிக்காது. அதே மாதிரி அல்வா ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இதெல்லாம் நல்ல ஒன்று திரண்டு கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு. அதாவது நல்லா ஃபோல்ட் பண்ணுற மாதிரி கரண்டியில் எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே மடிப்பாக விழுகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் கலந்து விடுங்க. இந்த மாதிரி கலந்து விடும்போது அந்த நெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிரும். அடிகனமான பாத்திரம் எதுக்கு சொல்கிறேன்னா, பார்த்தீங்கன்னாலே தெரியும், சுத்தமாக ஒட்டலை. எடுத்து விடுறக்கும் நல்ல வசதியாக இருக்கும். மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை காய்ச்சி உள்ளே சேர்த்திருக்கேன். நீங்கள் காய்ச்சின நெய் ஊற்ற நல்ல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். சூப்பராக இருக்கும் ஹல்வா. இதே மாதிரி மறுபடியும் இந்த நெய்யும் ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் அப்படியே கலந்து விடுங்க. இப்போ 3வது தடவை மறுபடியும் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துறோம். எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் பக்கம் தான் நம்ம நெய் சேர்த்திருக்கோம். ஆனால் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ பக்கமே உங்களுக்கு ஹல்வா ரெடி ஆகிடும். இப்போ கடைசி பேட்ச் நெய் சேர்த்த போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், அதில் ஒரு கை நிறைய முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வறுப்பட்ட மாதிரியும் இருக்கும், நமக்கு நெய் சேர்த்துன மாதிரியும் இருக்கும். இதை அப்படியே கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரமே ஆகும். ஸோ பொறுமையாக நல்லா கலந்து விடுங்க. சுத்தமாகவே ஒட்டாத ஒரு ஸ்டேஜ் வரும். காட்டுறேன் பாருங்களேன். நல்லா அப்படியே அந்த பேன்லேயே வலிக்கிட்டு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்தில் உடனே மாற்றிடுங்க. இது அடிகனமான உருளி அப்படிங்கிறனால ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் கூட அந்த சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். இருக்க ஹல்வா இறுகி போயிடும். அளவு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரிங்க. சின்ன டம்ளரில் ராகி எடுத்திங்கன்னா அதே டம்ளரில் கருப்பட்டியும் வெல்லமும் அளந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அட்டகாசமான ஹல்வா ரெசிபியை எனக்காக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அக்கா செம சூப்பர்க்கா அப்படின்னு சொல்லுவீங்க.